பாட்டு கேட்கணுமா? பட்டாசா சிரிக்கணுமா? பட் பட் எஃப்எம், பட்டாம்பூச்சி எஃப்எம். பாட்டா கேட்கணுமா? பட்டாசா சிரிக்கணுமா? பட்டாம்பூச்சி நாட்டா படிக்கணுமா? நல்லதெல்லாம் கேட்கணுமா? நட்ச் நட்ச் பட்டாம்பூச்சி கூட்டு புடுக்கலைங்கிற வேலை நினைக்கணுமா? கூல் கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம். இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம். பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று உலக சுற்றுப்புறச் சூழல் தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் நாளை உலகளாவிய நாடுகள் முழுக்க சர்வதேச சுற்றுப்புறச் சூழல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வோம். அந்த பழமொழி இப்போது மிக பெரும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. சிறந்த சுற்றுப்புறச் சூழல் அமைந்தால்தான் இந்த வார்த்தைகள் சாத்தியம் என்பது நிஜம். இன்று இந்த சிறப்பான நாளில் நம்மோடு பல்வேறு சுற்றுப்புறச் சூழல் சார்ந்த இயற்கையை நேசிக்கும் ஆளுமைகள், சமூக ஆர்வலர்கள் என நம்மோடு அவர்களது கருத்துக்களை அற்புதமாக பகிர்ந்து கொள்கிறார்கள். வாங்க கேட்போம். முதலாவதாக நாகர்கோவிலைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு சரளூர் ஜெகன் அவர்கள் நம்மோடு. எனக்கு வயது 65. நான் சின்ன வயதுல கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன். இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஊரும் கிராமம் தான். ஜனத்தொகை அதிகமானதுனால அது நகரமாயிடுச்சு. ஒவ்வொரு இடங்கள்லயும் குளிக்கிறதுக்கு குளம் உண்டு, ஆறுகள் உண்டு, நதிகள் உண்டு இல்லையா, எல்லா இடமுமே. ஆனா இப்ப அது எதுவுமே இல்லை. ஆறுகள், குளங்கள் எல்லாமே மக்களுடைய பொறுப்புணர்ச்சி இல்லாததுனால அது குப்பை தொட்டியாக செயல்பட்டு இருக்கு. இப்ப நானும் வடக்கு கோணம் என்ற ஒரு பகுதி எங்க ஊர்ல இருக்கு. அது 99 ஏக்கர் குளம், 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அதை ஒரு ஓராண்டுகளுக்கு மேலாக நான் அதை 80% சுத்தப்படுத்தி விட்டேன். அது இளைஞர்களுக்கு தான் அந்த எண்ணம் இருந்திருக்க வேண்டும். அந்த இளைஞர்களுக்கு ஏன் அந்த எண்ணம் வரவில்லை என்றால், அவர்களுக்கு தண்ணீரின் மகத்துவம் தெரியவில்லை. விண்கலத்தை நாம் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடித்து விடலாம், புதிய புதிய உணவுகளை நாம் கண்டுபிடித்து விடலாம். ஆனால் ஒரு சொட்டு நீரை எந்த விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான் நிதர்சனம். அது இளைஞர்கள் உணர்ந்து கொள்ளும் வரை இந்த குளங்கள், ஆறுகள் எல்லாம் அவர்களுடைய கவனத்திற்கு வராது. மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நாங்கள்லாம் அந்த குளத்தில் குளிக்கும் போது அதை கண்ணாடி குளம் என்று சொல்வோம். காரணம், அந்த குளத்தின் அடியிலே கிடக்கின்ற மண் வெள்ளை, கருப்பு, அப்படி 2 நிறங்கள்ல இருக்கிறத நாங்க பார்த்திருக்கோம். நிறைய சின்ன சின்ன வண்ண வண்ண மீன்கள்லாம் ஓடும். அந்த குளத்தின் கரையோரம் தண்ணீர் ஊற்றெடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது கூட பார்க்கறதுக்கு அழகு. இன்றும் அந்த குளம் இருக்கிறது. நான் கிராமத்துக்கு போகும்போது நான் அதை பார்த்தேன். ஆனால் இப்போது அது இளைஞர்களுக்கு அந்த எண்ணம் இல்லாதது எனக்கு மிகவும் வருத்தம் தான். பல முறை நானும் நிறைய இடங்களில் பேசி பார்க்கிறேன், செய்து பார்க்கிறேன். தானம் விழிப்புணர்வு மைதானம் என்ற ஒரு அமைப்பை வைத்து கிராமங்கள் தோறும் சென்று நான் விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். சில இளைஞர்கள் அந்த வட்டத்திற்குள் வந்திருக்கிறார்கள். அதுவரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் சுற்றுப்புற சூழ்நிலை என்றால் என்ன என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுற்றுப்புறம் என்பதே நாம் வாழ்கிற இடத்தை சுற்றி இருப்பது என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும். அது சுத்தமாக இருந்தால் நாம் சுகாதாரமாக இருப்போம், நாம் நோய் நொடி இல்லாமல் இருப்போம். இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு வரும். அவர்கள் இந்த பூமி தாயை காப்பாற்றுவதற்காக முன் வருவார்கள் என்ற நம்பிக்கை இன்னும் எனக்கு உண்டு. நானும் எத்தனை ஆண்டுகள் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் நானும் இருக்கின்ற வரை அன்றாடம் தினசரி நான் 2 மணி நேரம் நம்முடைய பூமி தாய்க்காக, மண்ணுக்காக, நமக்கு சுவாசிப்பதற்கு காற்றை தந்ததற்காக, நாம் அருந்துவதற்கு நீரை தந்ததற்காக, உண்ணுவதற்கு உணவை தந்ததற்காக அந்த பூமி தாய்க்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் தினமும் 2 மணி நேரம் சாலையோரங்களிலோ அல்லது மரங்கள் எல்லாம் மரங்கள் நட்டால் போதாது, அதை நீரூற்றி வளர்த்து ஆளாக்கி நமக்கு பிறந்த பிள்ளையை தலைக்கு மேல் பிள்ளையாக வளர்த்தெடுப்பதை போல் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞர் பேரவை மூலம் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளோடு இயற்கை சார்ந்து மரம் நடுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு ஆக்கப்பூர்வமாய் பணியாற்றி கொண்டிருக்கும் வெள்ளை நர்ராஜ் அவர்கள் நம்மோடு.
வணக்கம். கோவை மாவட்டம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இளைஞர் பேர் அமைப்பு தலைவர் வெள்ளை நடராஜன் பேசுகிறேன். சுற்றுச்சூழல் என்று சொன்னால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா காடு மலை இதைத்தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. நேதாஜி இளைஞர் பேரரசில் கடந்த 20 ஆண்டு காலமாக கோவை மாவட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்து வருகிறோம். இது எங்களுடைய நோக்கமே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, மரக்கன்று நடுவது, மரக்கன்று கொடுப்பது, பிளாஸ்டிக் மக்கும் குப்பை மக்காத குப்பை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, மஞ்சப்பை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, இதெல்லாமே சுற்றுச்சூழல் வருது. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இளைஞர்களும் சரி தன்னார் அமைப்புகளும் சரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சுற்றுச்சூழல்னா மரம் காடு கொடி இந்த மாதிரி நினைக்கிறாங்க. வனப்பகுதி மட்டுமே தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பான பகுதி நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கு சுற்றுச்சூழல் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல போடக்கூடிய குப்பையிலிருந்து, நம்ம வீட்டுக்கு முன்னாடி சேரக்கூடிய குப்பையிலிருந்து எல்லாமே சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டியது. நீங்க நகராட்சியில, மாநகராட்சியில, பேரூராட்சியில பாத்தீங்கன்னா இன்றைக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பை தரம் பிரிக்கிறாங்க. தரம் பிரிச்சுதான் வீடுகளிலேயே சுகாதார பணியாளர்கள் கேட்கறாங்க. இதே பாத்தீங்கன்னா இது ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த சுற்றுச்சூழல் குறித்து அனைத்து பள்ளிகளும் கல்லூரிகளும் இளைஞர்கள் மாணவர்கள் பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய ஒரு மரம் நட்டினா போதும், ஏதோ ஒரு இடத்துல செடி தண்ணி ஊத்துனா போதும், அது வளர்ந்துரும், சுற்றுச்சூழல் பாதுகாத்தலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா சுற்றுச்சூழலுங்கிறது இன்னைக்கு சுற்றுச்சூழலை பேணி காக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி வீடுகளில் இருந்து வரணும். நம்ம போடக்கூடிய குப்பையில இருந்து, நம்ம வீடுகளில் இருந்து, வீட்டுக்கு முன்னாடி நம்ம தெருவில் இருந்து வந்தாதான் அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பான சூழல் ஏற்படும். இன்றைக்கு இளைஞர்கள் பெரும்பாலும் மரம் நடுவதில் ஆர்வமா இருக்கிறாங்க. இளைஞர்கள் இளம்பெண்கள் மரம் நடுவதில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. இவங்க எல்லாம் அந்த குடியிருக்கிற பகுதியில் மரக்கன்றுகள் நட்டி சுற்றுச்சூழல் பாதுகாத்தாங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். காலச்சிறந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று இன்னைக்கு பாதுகாக்க வேண்டியது இந்த அம்சங்கள் எல்லாம் பாதுகாத்தாலே போதும். காடு மலை குடிகள் தானா வளர்ந்துரும். நம்ம வீடு, நம்ம சுற்று வட்டார பகுதி, நம்ம படிக்கிற இடம், நம்ம குடியிருக்கிற பகுதி பக்கம் எல்லாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இளைஞர்களும் மாணவர்களும் இளம்பெண்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். முதல்ல அந்த வீட்டுல கூடிய பெற்றோர்கிட்ட ஏற்படுத்தணும். இந்த மக்கும் குப்பை இப்படி வைங்க, மக்காத குப்பை இப்படி வைங்க, வேஸ்ட் பொருளை இப்படி போட்டு வைக்கணும். அப்படி ஒரு வந்துட்டாலே இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாக்கக்கூடிய தினம், உலக சுற்றுலா தினத்தன்னைக்கு நிச்சயமாக இது மிக பேணி காக்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பா இருக்கும். அடுத்து பொள்ளாச்சி இயற்கை நேசி அறக்கட்டளையின் நிறுவனரும் அறங்காவலருமான திரு வெற்றிவேல் அவர்கள் நம்மோடு. வணக்கம். இன்று சுற்றுச்சூழல் தினம் உலகெங்கும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் இன்றைக்கு அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. கொண்டாடுறது மட்டும் இல்ல, வரக்கூடிய காலங்கள்ல இளைஞர் சமுதாயம் காட்டுக்குள்ள போகும்போதும் சரி, இல்ல வன விலங்குகளை பார்க்கும் போதும் சரி, அதுல ஆர்வ கோளாறுல நம்ம செல்ஃபி எடுக்கிறோம், இந்த மாதிரி அவங்களை துன்புறுத்துற வகையில அது இருக்கு. அதை நம்ம களையணும். வரக்கூடிய தலைமுறைக்கு அதை எடுத்து கொண்டு போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். வனம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. வனத்தை பாதுகாப்பதா இல்ல, அதுக்குள்ள நம்ம எதுவும் செய்யாம இருந்தாலே அது பாதுகாத்து தன்னை அரவணைச்சு போயிடும். நம்ம அதை செய்யறது இல்ல. நிறைய பேரு சுற்றுலா செல்றோம் அப்படிங்கிற பேர்ல பிளாஸ்டிக் கழிவுல கொண்டுட்டு போய் நம்ம வனத்துல தூக்கி வீசிடுறோம். அதனால வனவிலங்குகள் பாதிப்பு ஏற்படுத்தி அதன் மூலியமா வனவிலங்குகள் இறப்பு விகிதம் இப்ப அதிகப்படியா இருக்குதுங்கிறத நம்ம செய்திகள் போல நம்ம தினம் தினம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால வரக்கூடிய சமுதாயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இயற்கை ஆர்வலர்களுக்கு மட்டும் இல்ல, சமூக அக்கறையோட இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது இருக்கு அப்படிங்கறத இதன் மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். இயற்கை நேசி பொதுநல அறக்கட்டளையானது வன விலங்குகளுக்கும் சரி பாதுகாப்பு கருதி நிறைய விஷயங்களை நாங்க ஊக்கம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது மலைவாழ் மக்களிடத்திலும் சரி, அவங்கதான் இன்னைக்கு வனத்தை பாதுகாக்கிறதுல முதன்மையா இருக்கக்கூடிய மக்கள். அடுத்தது வனத்துறை. வனத்துறை என்னதான் பாதுகாப்பு கொடுத்து நம்ம இருந்தாலும் சமூக அக்கறைங்கிறது மக்களாகிய நமக்கும் இருக்கணுங்கிறத நான் வலியுறுத்துறேன். ஏன்னா நம்ம ஒரு காட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா வனவிலங்குகளை பார்த்ததும் நம்ம செல்ஃபி எடுக்கிற மோகத்துல அதை துன்புறுத்தினால அதுக்கு ஏற்படுகிற நமக்கும் பாதிப்பு ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம அதுகளுக்கு துன்பத்தை கொடுக்கற மாதிரியான சூழல் இருக்கு. ரெண்டாவது, நம்ம சுற்றுலா போறோம், அதோட நிறுத்திக்கிறது இல்லை. நம்ம இங்கிருந்து நம்ம உணவு சாப்பிடுற அந்த உணவு தின்பண்டங்களை இதுகளை எல்லாம் எடுத்து வனவிலங்குகளுக்கு நம்ம கொடுக்கறோம். அதனால அதனுடைய இயற்கை மாறுதல் நிறைய வந்துருது. இப்ப அங்க இருக்கிற நம்ம ஏரியாவில வால்பாறை சுற்றுலா செல்லக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல குரங்குகள் இருக்கு, அதுக்கு தின்பண்டங்களை கொடுத்துட்றாங்க. அதன் விளைவு யாராவது கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்து சாலையில காத்திருக்கிற அந்த காட்சிகளையும் நம்ம பாக்குறோம். இதனால அதனுடைய இயற்கை உணவு தேடி இயற்கையா வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை நம்ம மாற்றி தரமாற்றோங்கிறத இதை நான் வலியுறுத்துறேன்.
அடுத்து நம்மோடு எப்போதும் இயற்கை சார்ந்த விழிப்புணர்வுகளை அடுத்த தலைமுறை பிள்ளைகளிடம் கொண்டு சேர்த்து பணியாற்றி வரும் சேவாலயம் அமைப்பின் தலைவரும் தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளருமான ஐயா திரு ஞானசேகர் அவர்கள் நம்மோடு. முதல்ல நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வந்து நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் 2025ஆம் ஆண்டு வந்து இந்த ஆண்டு நமக்கு உலகம் முழுவதும் பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்கிற கருப்பொருளை கொண்டு நடத்துறாங்க. ஜூன் மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் நாளை தினம் அது கொண்டாடப்படுங்க. அதுல வந்து பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வந்து கிரகத்தை மீட்டெடுக்கிறதுக்கு உலகம் ஒன்றிணைந்து செயல்படணும், ஒற்றுமையா இருக்கணும், இந்த செயல்கள் மூலமா புதுமைகளை உருவாக்கும் சொல்லி ஊக்குவிக்கும் சொல்லி ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். உலக சுற்றுச்சூழல் தினங்கிறது வந்து நாட்காட்டுல வர ஒரு நாள் மாதிரி நம்ம கடந்துடாம நம்ம ஒவ்வொரு தனி மனிதனும் கருத்துல கொள்ள வேண்டிய ஒரு நாளா சிறப்பு வாய்ந்த நாளா இருக்குது. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல நமக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கக்கூடியது இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு தானுங்க. அந்த பிளாஸ்டிக் பயன்பாடை வந்து நம்ம தவிர்க்க ஆரம்பிச்சோம்னா நம்முடைய பூமி வந்து மாசுபடாம இருக்கு. ஏற்கனவே வந்து நிறைய அதை பயன்படுத்தி அதுக்கு இப்ப எல்லாருமே ஒரு தீவிரமான ஒரு அடிமையான மாதிரி ஆயிட்டோம். அதுல இருந்து நம்ம வெளியில வரணும். ஒரு சுதந்திர போராட்டம் நடத்துற மாதிரி இந்த பிளாஸ்டிக் எதிர்ப்பா ஒரு போராட்டத்தை நடத்தி நம்ம ஒவ்வொரு மனதிலையும் வந்து இந்த எண்ணத்தை உருவாக்கணும். மரக்கன்றுகள் நடுறது, நட்ட மரக்கன்றுல வந்து பராமரிக்கிறது, மற்றபடி இந்த பிளாஸ்டிக் அங்கங்க இருக்கிறத பூரா எடுத்து பிளாஸ்டிக் சேகரிச்சு மறுசுழற்சிக்கு பயன்படுத்துறது, இது மாதிரி செயல்பாடுகளை நாளைக்கு நம்ம செய்ய வேண்டியிருக்குது. சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். உலக சுற்றுச்சூழல் வந்து ஆரோக்கியமான உலகை மாற்றக்கூடிய தினமா அமைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி தான் நாளைய தினத்தை நம்ம எல்லாம் வந்து ஒரு மிக சிறப்பாக கொண்டாட முடியும். ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த நாளை நம்ம கொண்டாடியே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு சுற்றுச்சூழல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் உபயோகம் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்குன்னு சொன்னேன் நான். இன்னைக்கு நீர்நிலைகள் எல்லாமே வந்து இந்த பிளாஸ்டிக் கழிவுனால அடைக்கப்பட்டுள்ளது. நம்ம வீதியில் இருக்கக்கூடிய சாக்கடைகள் கூட மழை காலத்துல பாத்தீங்கன்னா சாக்கடை நீர்லாம் வெளியே வந்து தோடு பூரமே ஒரு மாசுபட்டு இருக்குது. இந்த பூமி மாசுபடாம இருக்கணும், இந்த காற்று மாசுபடாம இருக்கணும், அந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை நம்ம தவிர்க்கணும். சுற்றுச்சூழல் நம்ம ஒரு உறுதி எடுத்துக்கணும். நம்ம வந்து கடைக்கு போறோம்னு சொன்னா ஒரு துணிப்பை கையில் நம்ம கொண்டு போகணும். கடையில போய் நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த பொருளை வந்து நமக்கு ஒரு கேரி பேக்ல கட்டி கொடுக்காதீங்க, எனக்கு இது பேப்பர்ல கட்டி கொடுக்கணும்னு சொல்லி வாங்கணும். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நம்ம மனசுல ஒவ்வொருத்தர் மனசுலேயே விதைக்கக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சிகள் நாளைக்கு அமைஞ்சதுன்னா மிக சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். காலநிலை மாற்றத்தால ஏற்பட்ட சூழல் பேரிடர்ல வந்து இன்னைக்கு பூமியை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வரணும். பிளாஸ்டிக் உபயோகத்தை தவிர்த்து வாழ பழகிக்கணும். நாம் வந்து ஏற்கனவே பிளாஸ்டிக் இல்லாத ஒரு உலகத்துல வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம். இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் வந்து பிளாஸ்டிக்கை வந்து அதிகமா பயன்படுத்திருக்காங்க. இவர்கள் மத்தியில வந்து ஒரு எண்ணத்தை உருவாக்கி இந்த பிளாஸ்டிக்கை தவிர்க்கக்கூடிய செயல்பாடுக்கு அவங்களை வந்து ஊக்குவிச்சு செயல்படக்கூடிய அளவுல ஒரு தனி மனிதனாகட்டும், ஒரு நிறுவனமாகட்டும், ஒரு தொண்டு நிறுவனங்களாகட்டும், ஒவ்வொரு அமைப்புகளும் இதை வந்து கையில் எடுத்துட்டு செஞ்சோம்னா தான் இந்த பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைக்கிறதுக்கு வழி கிடைக்கும். உலக சுற்றுச்சூழல் தினத்துல இந்த பிளாஸ்டிக் உபயோகத்தை தவிர்க்கிறதுக்கான ஒரு உறுதி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த பூமிங்கிறது வந்து நம்ம அத்தனை பேத்துக்கு உண்டான ஒரு வீடு. நம்ம வீட்டை காப்பாற்றணும்னா நம்ம எல்லாருமே ஒன்றடையும். 150 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் ஒன்றிணைந்து இதை செயல்படுத்துறாங்க. அந்த செயல்பாட்டுல ஒவ்வொருத்தரும் நம்ம இணைஞ்சு செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அடுத்து கோவையைச் சேர்ந்த பசுமை போராளி மு யோகநாதன் ஐயா அவர்கள். இவர் சுற்றுப்புற சூழல் துறையின் சார்பில் உயரிய விருதுகளை பெற்றவர். இப்போது நம்மோடு. பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு யோகநாதனின் அன்பான வணக்கங்கள். இந்தியாவின் மரமனிதர் என்று அழைக்கப்படுகிற யோகநாதன் பட்டாம்பூச்சி நேயர்களோடு பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உலக சுற்றுச்சூழல் தினம் எவ்ரிடே என்வாரன்மென்ட் டே என்கிற எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும். தினந்தோறும் சுற்றுச்சூழல் தினமாக நினைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற வகையில் எல்லோரும் செயல்பட்டால்தான், குறிப்பாக போர்க்கால அடிப்படையில் சுற்றுச்சூழலை பேணி காத்தால்தான் வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த அற்புதமான இயற்கை பூமியை, இயற்கையோடு இருக்கிற பூமியை நம்முடைய சந்ததிகளுக்கு கொடுக்க முடியும். ஆகவே நம்முடைய நேயர்களாவது இனி வரக்கூடிய காலங்களில் சுற்றுச்சூழலை பற்றி செயல்பாட்டாளர்களாக மாற வேண்டும். குறைஞ்சபட்சம் உயிர் வாழ்வதற்கு ஒரு மரமாவது நட்டு வளர்க்க வேண்டும். நிலத்தடி நீர் 150 அடி வரை இயற்கை மழை பொழிவில் கிடைக்கும். நாம் 1000 அடி 1500 அடி போர் போட்டு பூமி தாயினுடைய ரத்தத்தை உறிந்து எடுத்து விட்டோம். ஆக வரக்கூடிய காலங்களில் நீர் பற்றாக்குறை
காற்று மாசு, இப்படி பல வகையில் மனித குலத்தை இயற்கை தாக்க செய்யும். அந்த நேரத்தில் வேதனைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆக இருக்கிற காலங்களில் இந்த இயற்கையை மீட்டெடுப்பதற்கு தயவு செய்து உயிர் வாழ ஒரு மரமாவது நட்டு வளங்கள். மரம் நடுவது மட்டுமின்றி இருக்கிற காடுகளை, இருக்கின்ற இயற்கையை, இருக்கின்ற உயிரினங்களை பாதுகாத்து இதை நம்முடைய சந்ததிகளுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் சுற்றுச்சூழலை பேணி காப்பதற்கு புதிய நடவடிக்கையில் இறங்குங்கள். மரம் நடுங்கள். வீட்டிற்கு வாங்கி சாப்பிடுகிற அந்த விதை நேர்த்தி செய்து மண்ணில் இடுங்கள். அது மரமாக வளரட்டும். அந்த மரங்கள் நம்முடைய குழந்தைகளுடைய செல்வங்களுக்கு இயற்கை தருகிற பரிசாக அமையும். ஆகவே ஒவ்வொருவரும் இயற்கையை பாதுகாக்க உயிர் வாழ ஒரு மரம் நடுங்கள் என்பதுதான் இந்த சுற்றுச்சூழல் தினத்தில் நான் கூறுகின்ற சிறிய செய்தியாக இருக்கும். நன்றி. அடுத்து சென்னையிலிருந்து இயற்கையை நேசித்து ரசிக்கும் அன்பு உறவு கிறிஸ்டினா அவர்கள் நம்மோடு. பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கிறிஸ்டினா. ஜூன் 5ஆம் தேதி சுற்றுச்சூழல் தினம் நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம். சுற்றுச்சூழல்னாலே அங்க மரம் தான் மிகப்பெரிய காரணியா இருக்குது. அதனால நம்ம ஒவ்வொருவரும் ஒரு மரம் வளர்த்தணும். அரசாங்கமும் அதுக்கான திட்டங்கள் வச்சிருக்கு. ஆனாலும் நகரவாசிகள் மத்தியில ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் வளர்க்கறது அப்படிங்கிறது மிக சிரமமான ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நம்ம ஏற்கனவே யாராவது நட்டு வச்ச மரங்களுக்கு நீர் ஊற்றலாம், அல்லது அதை ஆடு மாடுகள் மாதிரி விலங்குகள் கடிக்காம பராமரிக்கலாம். ஒவ்வொரு ஒரு மரத்தை நட்டு வச்சு வளர்த்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக குப்பைகள், இந்த மக்காத குப்பைகள் தான் மண் வளத்தையே கெடுக்குது. ஸோ நம்மளோட வீட்டிலேயே குப்பைகளை மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அதுக்கான தனித்தனி குப்பை தொட்டிகளை நம்மளோட வீட்டில் செய்யலாம். நம்மளோட குழந்தைகளுக்கு இதை நம்ம கற்றுத்தரலாம். ஏன்னா நம்ம குழந்தைகள் நம்ம கற்றுத்தரும்போது அதை அவங்களும் கற்றுக்குவாங்க. அது அவர்களோட எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இதுல உதாரணத்துக்கு இப்ப நம்ம எல்லாருமே அதிகமான இடங்களுக்கு பயணம் செய்யறோம். இப்ப நம்ம பயணத்துக்கு கார் தான் அதிகமா உபயோகிக்கிறோம். மகிழ்வுந்து பயணங்கள் தான் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மாதிரி நம்ம கார்ல நம்ம குழந்தைகளோட முதியவர்களோட போகும்போது கண்டிப்பா ஒரு ஸ்நாக்ஸோ ஒரு பழமோ சாப்பிட்றத தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம பிஸ்கெட், ஸ்நாக்ஸ், பழங்கள் அதையெல்லாம் சாப்பிடும்போது அதுல இருக்கிற குப்பைகளை சேர்த்து வைக்கிறதுக்குன்னு நம்ம ஒரு கவர் வச்சுக்கலாம். இப்ப எல்லா இடத்துலயுமே குப்பைகளுக்குன்னே தனி கவர்கள் எல்லாம் இருக்கு. அந்த நெகிழி பையில நம்மளுடைய குப்பைகளை நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இதைய நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேல நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த குப்பைகளை நம்ம எங்க போய் சேர்றோமோ அந்த இடத்துல முறையா நம்ம அந்த குப்பைகளை போட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யும் போது சுற்றுச்சூழலுக்கு நம்மளுடைய ஒரு சின்ன பங்களிப்பா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் நாமளே அடையாளமா இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் நம்மளிடத்துல இருந்தே தொடங்கணும். அடுத்து மதுரையிலிருந்து திருநகர் பக்கம் என்ற இயற்கை அமைப்போடு தன்னை இணைத்துக் கொண்டு அற்புதமாக மரங்கள் நடுவது, மரங்களை பராமரிப்பது உள்ளிட்ட ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து வரும் அன்பு நண்பர் சிவச்சந்திரன் அவர்கள் நம்மோடு. பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். நான் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் திருநகர்ல இருந்து சிவச்சந்திரன். நான் திருநகர் பக்கம் அப்படின்ற அமைப்புல இருக்கேன். முதலில் ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் நாள் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்ப இருக்கிற இயற்கையை அடுத்த தலைமுறைகளுக்கு அழிக்காம கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஸோ எங்க டீம்ல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இயற்கை அதிகம் உள்ள காடுகள், மலைகள், அந்த பகுதிகளில் போயிட்டு இருக்கிற நெகிழிகளை அகற்றி மறுபடியும் அதை சுத்தமாக்குறோம். அதே
அதே போல அதிக அளவுல மரங்களை நடுறோம். நீங்களும் உங்க வீட்டுல இருந்து நெகிழிகளை முடிஞ்ச அளவு பிரிச்சு கொடுங்க. அதாவது மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு நீங்க பிரிச்சு கொடுத்தா அது அவங்களுக்கு வந்து மறுசுழற்சிக்கு போக யூஸ் ஆகும். மக்காத குப்பை வந்து ஈஸியா வந்து பூமிக்கு மக்கி, அதாவது மக்காத குப்பை வந்து பூமியில மக்காம அப்படியே இருக்கும். இப்ப நாங்க கிளீன் பண்ண போயிருந்தோம் ஒரு இடத்துல, புழுத்துறை அப்படின்ற ஒரு பகுதியில. அங்க வந்து ஒரு பாலித்தீன் கவர்ல வந்து நத்தை வந்து மண்ணுக்குள்ளதான் பார்த்திருப்போம். ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கவருக்குள்ள வந்து நத்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தோம். அந்த பிஸ்கெட் பாக்கெட் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க போல. அதுல உள்ள போயிருந்த நத்தை ரொம்ப முடியாம இருந்து உயிருக்கு போராடி அதை வெளியே எடுத்து விட்டோம். சமீபத்துல அதே மாதிரி மருதமலை பகுதியில ஒரு பெண் யானை வயிற்றுல 5 கிலோ பிளாஸ்டிக் பை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மனுஷங்க போற இடம் ஃபுல்லா நெகிழிய கொண்டு போறோம். ஸோ அதை தவிர்க்கலாம். அது போக வந்து அதிக அளவுல மரங்களை நடணும் அப்படின்றது என்னோட ஆசை. முடிஞ்ச அளவு உங்க கையால ஒரு மரம் வச்சு வளர்த்து கொண்டு வாங்க. அதுவே மிகப்பெரிய சாதனையா இருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து பெங்களூரிலிருந்து இயற்கை ஆர்வலரும் சமூக ஆர்வலருமான பொறியாளர் திலீபன் அவர்கள் நம்மோடு. உலகெங்கும் இருக்கும் பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. ஸோ இதை பற்றி என்ன நம்ம பேசுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு நாள் வச்சது அட்லீஸ்ட் இந்த ஒரு நாளாவது நம்ம இந்த என்விரான்மெண்ட் பற்றி அவேராக இருக்குமா இல்லையா, என்ன மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத எடுத்து சொல்லவாது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த டே வச்சிருக்கிறதுல நான் கொஞ்சம் சந்தோஷப்படுறேன். ஜென்ரலாக என்விரான்மெண்ட் டே எல்லாரும் மாறணும்னு சொல்கிறத விட முதல்ல நம்ம மாறணும். அதுக்கு தான் நம்ம என்னன்னு பார்க்கணும். ஸோ நம்ம மாறணும்னா ஜென்ரல் திங்ஸ் லைக் குப்பையை செக்ரிகேட் பண்ணி போடுறது, குப்பையை குப்பை தொட்டியில் போடுறது. இப்போது ஒருத்தவங்க வீட்டில் இருக்க குப்பையை நம்ம ஒழுங்காக மேனேஜ் பண்ணி, நம்மளை பார்த்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாரும் மேனேஜ் பண்ணி, நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாரும் மேனேஜ் பண்ணுறதை பார்த்து நம்ம தெருவே மேனேஜ் பண்ணால் இட் வில் மேக் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இல்லை? அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சது தான் 5ஆவதுலேருந்து எடுத்த கிளாஸ் தான். வண்டியில் வர புகையிலேருந்து ஓசோனில் ஓட்ட விழுவுது, ஏசிலேருந்து வர இதுலேருந்து ஓசோனில் ஓட்ட விழுது. பட் இப்போ இருக்க என்விரான்மெண்ட்டுக்கு நமக்கு அதெல்லாம் தேவைப்படுது. ஸோ இதை நம்மளால் அப்ரப்டாக கட் பண்ண முடியாது. பட் எப்படி மினிமைஸ் பண்ணுன்றதை பார்க்கணும். என்னோட இது என்னென்னா, அட்லீஸ்ட் இண்டிவிஜுவலாக நம்ம இதில் என்னது கான்ட்ரிபியூட் பண்ணாலே we can see a huge difference. Small efforts make huge difference. நன்றி. இதுவரை அற்புதமாக நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த அத்துணை ஆளுமைகளுக்கும் மற்றும் இதுவரை பேரன்போடு இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கும் நன்றி நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு.